முத்துராமன், முன்னாள் மாவட்ட தலைவர், திருமயம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த முன்வடிவினை திரும்ப கோரி நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் உறவுகளுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் புரட்சிகர காலை வணக்கம். வக்ஃப் வாரியம் என்பது என்ன? புனிதமான இஸ்லாமிய சட்டப்படி இஸ்லாமிய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வக்ஃப் வாரியம். இது அமைக்கப்பட்ட நோக்கம் என்ன? மசூதிகளை, கல்லறைகளை பாதுகாத்தல், பராமரித்தல், ஏழை இஸ்லாமியர்களுக்கு உதவுதல், கல்வி நிறுவனங்களை அமைத்தல், சுகாதார நிறுவனங்களை அமைத்தல், மாற்றுத்திறனாளி இஸ்லாமியர்களுக்கு உதவுதல், இந்த நோக்கத்தோடு தான் வக்ஃப் வாரியம் அமைக்கப்பட்டது. இது இஸ்லாமியர்களுக்காக, இஸ்லாமியர்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுல பிஜேபிக்கு என்ன சிக்கல்? உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க இதை தலையிடுற? இஸ்லாமிய சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? என்னவென்றால், இந்த நாட்டிலே சிறுபான்மையரை அழிப்பதற்காக RSS பிஜேபி கும்பலின் திட்டம் தான் இந்த வக்ஃப் வாரிய சட்ட முன்திருத்த மசோதா. இவன் கொண்டாட சட்டத்தில் சொல்றான், வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமிய அல்லாதோர் உறுப்பினர் ஆகலாம் என்று சொல்றீங்க. இஸ்லாமியருக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பில் இஸ்லாமியர் இல்லாதவர் எப்படி உறுப்பினர் ஆக முடியும்? நீ இதே சட்டத்தை இந்து மதத்தில் கொண்டாடுவியா? இந்து மதத்தில் இருக்க அமைப்பு இல்ல, இந்து அமைப்பு இல்லாத ஒருத்தர உறுப்பினர் ஆக்க முடியுமா? சீக்கிய அமைப்புல நிறுவனம் இருக்கு, அந்த சீக்கிய அமைப்புல சீக்கியர் அல்லாத ஒருத்தர நீ உறுப்பினர் ஆக்க முடியுமா? உன்னால ஆக்க முடியுமான்னு கேட்கிறேன். அடுத்து சொல்றான், இஸ்லாமிய சொத்துக்களை இதுவரைக்கும் யார் பண்ணிருப்பா? யோசிச்சு பாருங்க. சர்வே கமிஷனர் வந்து அளந்து கொடுப்பாரு. சர்வே கமிஷனர் அளந்து கொடுப்பாரு. இனிமே இஸ்லாமிய வக்ஃப் வாரிய சொத்துக்களை சர்வே கமிஷனர் அளக்க முடியாது. நேரடியா மாவட்ட ஆட்சித்தலைவர் அளக்க சட்டம் கொண்டார. இது என்ன சட்டம்? இது என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? இனிமே இஸ்லாமிய சொத்துக்கள்ல, வக்ஃப் வாரிய சொத்துக்கள்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த சொத்து வக்ஃப் வாரிய சொத்தா இல்ல தனியார் சொத்துன்ற முடிவுன்றத மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு சட்டம் கொண்டார. மாவட்ட ஆட்சித்தலைவரை உனக்கு வேண்டியால வச்சுக்கிட்டு இந்த சொத்து வக்ஃப் வாரிய சொத்து இல்லைன்னு சொல்லி கொண்டாடுவேன். எவ்வளவு இதைத்தானே நீ பண்ண? ராமஜென்மபூமி என்ன பண்ண? பாபர் மசூதி தானே பண்ண. பாபர் மசூதி என்ன பண்ண? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுக்கு சொந்த மறைச்சு கொண்டாடுவேன். உதாரணத்துக்கு நான் இருக்கேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா சொத்தை வாங்கியிருப்பாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி சொத்து இன்னொரு பேர்ல இருந்திருக்கும். இன்னைக்கு பிரச்சனை வந்துருக்காங்க, அது முன்னாடி யார் வச்சு கண்டுபிடிச்சு அந்த சொத்தை அவருக்கு சொன்னா நான் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியுமா? இப்படி இந்த நேரம் கருதி சுருக்க முடிச்சிடலாம். எங்களுடைய மாநில கொள்கை அமைச்சர் விரிவா பேசுவாரு. நீங்க சொல்றதெல்லாம் இவங்களுடைய திட்டம், பஜ்ரங்கால் RSS கும்பலுடைய திட்டத்தை அடிப்படையில் இருந்து இந்த நாட்டை ஒரு இந்து நாடாக மாற்றுவதற்காக கொண்டு வருகிற சட்டம். இந்த தமிழ் என்பது, இந்த தமிழர்கள் என்பது மதத்தால் ஒன்றுபட்டு வாழவில்லை, இனத்தால் மொழியால் ஒன்று கொண்ட கூட்டம். நாங்கள் தமிழர் கூட்டம் எங்களை நீ பிரிக்க முடியாது. ஆகவேதான் இனத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒரு இஸ்லாமியம் தன் உயிரை நீத்துறான், தன் உயிரை கொடுக்கிறான். மொழிக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவனுக்கு உயிரை கொடுக்கிறான். ஏன்? அவன் மதத்தால் இங்கே ஒன்றுபட்டு வாழல, நாங்கள் இனத்தால் மொழியால் ஒன்றுபட்டு வாழ்றோம். மத்தியில் இருக்கிற பிஜேபி இங்க மாநிலத்தில் இருக்கிற உங்கள் வாக்கு பிச்சையை பெற்று, உங்கள் வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் வந்த அந்த திமுக அரசு என்ன செய்யுது? நீங்க இன்னும் நான் சொல்றேன், இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு நீ இன்னமும் திமுக நம்பி வாக்களிச்சீங்கன்னா அது நீங்க உங்களுக்கு போற வாக்கரிசி. நீ உங்களுக்கு போற வாக்கரிசி, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லுவாங்க, தேர்தல் 2021 தேர்தல் நீ என்ன சொன்ன? நாங்க ஆட்சியருக்கு வந்தால் 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய முடியும். உங்களோட வாக்கு கேட்டானா இல்லையா? இந்த திருட்டு திராவிட உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? இதுவரை நிறைவேற்றிருக்கானா? கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரை விடுதலை செய்ய சொல்லிச்சா இல்லையா திமுக அரசு? தேர்தல் வரும்போது ஒரு பேச்சு, தேர்தல் வெற்றி பெற்று ஒரு பேச்சு. ஆகவே நான் திரும்ப சொல்றேன், இந்த மண்ணில் வாங்க சிறுபான்மை நாங்கள் சொல்ல மாட்டோம். சிறுபான்மை இப்படி ஒரு அமைப்பு இல்லாத ஒரே கட்சி நாங்கள் கட்சி தான். ஏன்னா இஸ்லாமியர்கள் மொழியால், இனத்தால் பெரும்பான்மை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள். ஆகவே நான் சிறுபான்மை சொல்ல மாட்டோம். நான் சொல்றேன், அடுத்த வர 26 இதுக்காக ஒரே மாற்று நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே
நம்முடைய இன எதிரிகள் காங்கிரஸ், பிஜேபி, நம் இன துரோகிகள் திமுக, அண்ணா திமுக இந்த கட்சிகளை தூக்கி எறிந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து இந்த மண்ணிலே நாம் தமிழர் ஆட்சி, செந்தமிழன் சீமானின் ஆட்சி மலர நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அது ஒரே வழியா இருக்கு. நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பு. இதை நாம் தொலைத்து விட்டு நாளை இந்த திராவிட கும்பலிடம் பிச்சை எடுக்க கூடாது. நம்முடைய கோரிக்கை இந்த கும்பலை, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கும்பலை அவர்கள் பிழைக்கு வந்த அந்த ஓகோலைக்கு திருப்பி அடித்து விரட்டி நாம் விடுதலை அடைய முடியாது. வாய்ப்புக்கு நன்றி. தமிழ் தாய் வாழ்க, தமிழர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். சே. கருப்பையா, திருமயம் மாவட்ட செயலாளர். இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி நாம் தமிழர் கட்சி இன்று மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறது. இது எங்களோட கோரிக்கை. ஆனால் இதை அரசு திரும்ப பெற்று ஆக வேண்டும். ஏனென்றால் இதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் என்றால் எங்களுக்கு இன்று அந்த நிலங்கள் வக்ஃபு வாரிய அவங்க அந்த சட்டத்துக்குள்ளே இருக்கிற அவங்களோட நிலங்கள் எப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், முன்னாடியெல்லாம் நம்ம தமிழர்களாக இருக்கட்டும் கோயிலுக்கு ஒரு ஆடு மாடு இதெல்லாம் நேர்ந்துடுவாங்க ஒரு வேண்டுதலுக்காக. அப்படியாக இந்த சொத்து இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து. அப்போ அதை வைத்து அந்த இஸ்லாமிய பெருமக்கள் என்று முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது, அந்த சொத்தில் வரும் அந்த வருவாயை வைத்து அந்த சமூகம், அந்த இஸ்லாமிய இன சொந்தங்கள் வாழ்கிறார்கள். இதை திரும்ப பெறுவது என்பது இன்னைக்கு சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள். அது மாதிரி அந்த சொத்தை இவங்க எதுக்கு இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னா, இதை கொண்டு வந்து கொஞ்சமாக இங்கே இருக்கிற புறம்போக்கு நிலங்கள் இது எல்லாமே அரசு வைத்துக்கொண்டு அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டார்கள். அதுபோல இந்த சொத்துக்களையும் அவர்கள் ஆக்கிரமிப்பு அவர்கள் கொடுத்து வாழ்வதற்காக இதை கொண்டு வந்து செய்ய போறாங்க. இதனால தான் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இந்த சட்டத்தை திரும்ப பெற கோரி ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. நிச்சயமாக இந்த ஒரு அன்னவாசியில் ஒரு குடும்பம் இந்த சொத்துக்களை அந்த இஸ்லாமிய சொந்தங்கள் கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த குடும்பம் வறுமையில் வாழ்கிறாங்க. இருந்தாலும் அந்த கோயிலுக்காக, அந்த இறைவனுக்காக கொடுத்த சொத்தை எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் அதை நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் அப்படி நிலைமையில் இருக்கும்போது அரசு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த போகிறோம், அதை சீர்படுத்த போகிறோம், சரி பண்ண போகிறோம் அப்படிங்குது. அப்படி அல்ல. இப்போ ஏற்கனவே இருக்கிறத சரி பண்ணியிருக்கீங்களா? இல்லை. இதோ இங்கே மாவட்ட ஆட்சியர் இதை சரி பண்ணுவார் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஏற்கனவே இருக்கிற மனுக்கள், ஏற்கனவே இருக்கிற அந்த சொத்து பிரச்சனைகளே தீர்க்க இங்கே வக்கத்து கிடக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை இவங்க கொண்டு வருவது இறையாண்மைக்கு எதிரானது என்பதை கூறிக்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.